கொண்டால்தான் நம் வாழ்வு சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய மனத்தை பற்றி எந்த அளவுக்கு எடை போட்டு வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு திரைப்பட பாடல் உண்டு, என் மனம் என்னை என்று வேறு யார் அறிவார் என்று. அதாவது அந்த பாத்திரம் சொல்கிறது, என்னுடைய மனதை மற்றவர்களால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது, அது எனக்கு மட்டுமே என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பதாக அது பொருள்படுகிறது. ஆகவே மனிதர்கள் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய மனதை நான் தான் அறிவேன், நாம் நம்முடைய மனதை நன்றாக அறிவோம், சில பேர் தான் நம்மளை புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்கள் பல பேருக்கு நம்மை பற்றி புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். அதிலேயே பலவிதமான கருத்துக்கள் உண்டு. சில பேர் சொல்வார்கள், பெண்ணின் மனது ரொம்ப ஆழமானது, அதை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என்று சொல்வார்கள். இதெல்லாம் நடைமுறையிலே இருக்கிற ஒரு வழக்கங்கள், பழக்கங்கள், நம்பிக்கைகள். ஆனால் உண்மையாகவே பார்க்க போனால் ஒரு மனிதன் தன்னுடைய மனதை முழுமையாக புரிந்து கொண்டானா என்றால், முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமா என்றால் அது கொஞ்சம் நடக்காத காரியம்தான். மனம் என்பதை உணர்ந்து கொள்வோர் பலர் இருப்பார்கள், மனதை அறிந்து கொண்டோர் சிலர் இருக்கலாம். ஆனால் மனதை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் வெகு சிலரே. அவர்களெல்லாம் மகான்கள் என்று சொல்லப்படுவார்கள். அது ஒரு உச்ச நிலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆக பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் மனதிலே என்ன இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் கருதுவதெல்லாம் இந்த மனிதனுடைய அகமனத்தினுடைய ஒரு செயல்பாடுகள் தான், அல்லது அகமனத்திலே இருக்கிற எண்ணங்கள் தான். மனித மனத்தை அகமனம், புறமனம் என்று இரண்டு வரியாக பிரிக்கலாம். அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்வார்கள், அந்த ஆழ்மனம். புறமனம் என்பது நமக்கு தெரிந்த ஒரு மனம். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, என் மனதில் என்ன தோன்றுகிறது தெரியுமா என்றெல்லாம் நாம் பேசும் பொழுது நமக்கு நம் மனத்தை பற்றி தெரிந்ததாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒன்றை பற்றி பேசுகிறோம். நமக்கு இந்த சிந்தனை வருகிறது, நமக்கு இந்த செயல்பாடு எளிதாக தோன்றுகிறது, நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது என்று மனிதன் தன்னை பற்றியும் அல்லது அந்த மனிதனை பற்றி மற்றவர்கள் சிலரும் எடை போடுகின்ற ஒரு நிலைமை அவனுடைய அகமனத்தை பொறுத்ததே அமையும், அந்த புறமனத்தை பொறுத்தே அமையும். அகமனம் என்பது ஆழ் நிலையிலே உள்ளது. அதை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அந்த ஆழ் மனதிலே இருக்கிற மனம் பலவிதமான எண்ணங்களை கொண்டது. ஒரு மனிதன் தன்னுடைய ஆழ்மனதிலே இப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்கிறதா என்று அறிந்து கொண்டால் அவன் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆழ் மனம் என்பது ஒரு ஆழ்ந்த கடலை போன்றது. கடல் எப்படி ரொம்ப அமைதியாக தெளிவாக இருக்கிறதோ அதை போலவே புறமனமும் ரொம்ப அமைதியாக பல நேரங்களிலே தெளிவாக சில நேரங்களிலே இருக்கலாம். ஆனால் திடீரென்று அந்த கடலிலே கொந்தளிப்பு ஏற்பட்டு சீரற்றம் ஏற்படும் நிலையிலே நம்முடைய மனமும் கொந்தளிப்புக்கு உள்ளாகலாம், சீற்றத்துக்கு உண்டாகலாம், கோபத்துக்கு உண்டாகலாம். ஆனால் அந்த ஆழ்கடலினுடைய வெகு ஆழத்திலே இருக்கிற உயிரினங்கள், மற்ற சில அரிய பொருள்கள் எல்லாம் நம்மால் வெளியிலே இருந்து பார்த்து கொள்ள முடியாது. மிக மிக ஒரு கடினமான ஒரு காரியம் அது. அதை போலத்தான் மனமும். புறமனத்திலே நாம் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய பயம் என்ன, நம்முடைய எந்த இடத்திலே குறைபாடு, நம்முடைய நிறைபாடு ஆகியவற்றையெல்லாம் நாம் அளந்து வைத்திருக்கிறது நம்முடைய அகமனத்தின் தன்மைகள், புறமனத்தின் தன்மைகள். அந்த அகமனத்தின் தன்மைகளை அறிந்து கொள்வது என்பது மிக ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எப்படி மனம் என்பதை புரிந்து கொள்ள முடியும்,
ஆனால் மனதை பார்க்க முடியாது. என் மனம் எப்படி இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அதனுடைய தன்மைகளை வைத்து அதனுடைய பண்புகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி காற்றை நாம் புரிந்து கொள்கிறோமோ அதைப்படி. காற்று அடிக்கிறது நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் காற்றை பார்க்க முடியாது. அந்த இலை கொடிகள் அசைவதை பொறுத்து, அந்த காற்று வேகமாக மண்ணை அடித்து கொண்டிருப்பதை பொறுத்து, நாம் நன்றாக வேர்வை இல்லாமல் இருப்பதை பொறுத்து காற்று இருப்பதாக புரிந்து கொள்கிறோம். அதை போலத்தான் மனதினுடைய தன்மைகளும் புரிந்து கொள்ளலாம், ஆனால் பார்க்க முடியாது. அதற்கு உருவமோ அல்லது ஒரு வழிபாடோ அல்லது ஒரு வரையறைக்குள்ள ஒரு தன்மையோ கிடையாது. மனதை புரிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய மகான்களுடைய செயல், அந்த ஆழ்மனதை புரிந்து கொள்வது என்பது. ஆக அந்த மனதை புரிந்து கொள்வது என்பது மிக ஒரு கஷ்டமான காரியம் என்பதை பல உளவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், அந்த மனம் என்று நாம் சொல்வதையெல்லாம் 3 வகையாக பிரிக்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள். அதாவது ஈத், ஈகோ, சூப்பர் ஈகோ என்று சொல்வார்கள். அந்த ஈத் என்பது ஒரு மகிழ்ச்சியை, எப்போதுமே ஒரு சந்தோஷத்தை அடிப்படையாக கொள்கிற ஒரு மனம். அந்த ஈகோ என்பது ஒரு நடைமுறை மனம். அன்றாடம் நாம் என்ன நினைக்கிறோமோ, எப்படி நாம் வாழ்க்கையை நடத்தி செல்கிறோமோ அதைத்தான் ஈகோ என்று சொல்வார்கள். ஈகோ என்று பொதுவாக ஆங்கிலத்திலே வேறு ஒரு அர்த்தமும் உண்டு. ரொம்ப ஈகோ உள்ள மனிதன் என்று சொல்வார்கள். இங்கே அது பொருந்தாது. ஈகோ என்றால் அந்த நடைமுறை மனம். சூப்பர் ஈகோ என்று சொல்லப்படுவது மனிதனை ஒரு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற மனம். ஆக இந்த 3 பகுதிகளுமே, இந்த 3 கூறுபாடுகளுமே எல்லா மனிதர்களிடத்தும் உண்டு. ஒவ்வொரு மனிதனிடமும் நடைமுறை மனம் இருக்கிறது. அதுதான் நமக்கு வெளியே தெரிகிறது. நாம் எப்படி நினைக்கிறோமோ, எப்படி காரியங்களை செய்கிறோமோ அது நம்முடைய நடைமுறை மனத்தை பொறுத்தது. ஈகோ. ஆழ்மனதிலே இருக்கிற இன்னொன்று ஈத், மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது சூப்பர் ஈகோ, கண்ட்ரோலிங் மைண்ட் அல்லது கட்டுப்படுத்துகிற மனம். இந்த ஈத் படி நடந்தால் எப்போதுமே நாம் நிம்மதியாக இருக்க முடியாது, எப்போதுமே இன்பத்தை தூக்க வேண்டும் என்கிற மனம். சூப்பர் ஈகோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகின்ற மனம். இது ரெண்டுமே வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஆக இடைப்பட்டத்திலே இரண்டையும் சமநிலைக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை முறையாக நெறிப்படுத்தி செல்கின்ற மனம்தான் ஈகோ. ஆக இப்படிப்பட்ட அடிப்படையான மனங்களினுடைய கூறுபாடுகள் எல்லாம் நமக்கு வெளியே தெரிவதில்லை. வெளியே தெரிவதெல்லாம் இந்த புறமனத்தினுடைய செயல்பாடுகள், அந்த ஈகோவினுடைய வெளிப்பாடுகள் தான், அந்த நடைமுறை மனத்தின் வெளிப்பாடுகள் தான். அந்த ஆழ் மனதிலே கிடக்கிற மகிழ்ச்சியை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற மனம், கட்டுப்பாட்டுக்குள் மட்டும் வைத்திருக்க வேண்டியிருக்கிற மனம், இரண்டுமே நாம் பார்வைக்கு அல்லது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆக இந்த மனங்கள் எல்லாமே ஒன்றுக்கொண்டு சமநிலையிலே செயல்படும் பொழுது அந்த ஈகோ என்று சொல்லப்படுகிற அந்த நடைமுறை மனம் இரண்டையும் ஒரு கட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு சமநிலையிலே ஒரு காரியங்களை ஆற்றும் பொழுதுதான் மனித மனம் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆக மனித மனம் என்பது நமக்கு நாமே ஓரளவுக்கு தெரிந்து கொள்வதாக நினைத்து கொள்வதெல்லாம் இந்த நடைமுறை மனதின் செயல்களை வைத்துத்தான், அதிலே ஏற்படுகிற எண்ணங்களை வைத்துத்தான். ஆக ஆழ்மனதிலே இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அல்லது மனதினுடைய வேலைப்பாடுகள் எல்லாம், மனதினுடைய நம்பிக்கைகள் எல்லாம், மனதிலே ஏற்படுகிற ஒரு அசிங்கமான எண்ணங்கள், மிக ஆன்மீகமான எண்ணங்கள் அல்லது துக்கமான எண்ணங்கள், இவைகளெல்லாம் வெளியே தெரிவதில்லை. அது மனம் பாதிக்கப்படும் பொழுது சில நேரங்களிலே அது வெளியே வந்து விடுகிறது. அப்பொழுதுதான் பீரிட்டு கொண்டு வெளியே விடுகிறது. எப்படி ஒரு வால்கனோ என்று சொல்லப்படுகிற ஒரு திடீரென்று ஒரு மலையிலே இருந்து எரிமலை கக்குவது போல மனநிலை சரியில்லாத போது அது திடீரென்று பீத்து கொண்டு வருகிறது. அதனால்தான் அவனை மனநிலை சரியில்லாதவன் என்று சொல்கிறார்கள். அந்த ஆழ்மனதில் இருக்கவையெல்லாம் பீத்து கொண்டு வெளியே வரும்பொழுது, அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் வெளியே வரும்பொழுது என்னென்னமோ கொட்டி கேட்கிறான், இவனா இப்படி இருக்கான், இப்படி இருக்க மாட்டானே இவன் என்று சொல்வார்கள். காரணம், இவ்வளவு நாள் அவன் இருந்தது புறமனதின் ஒரு செயல்பாட்டினால். அந்த மனநிலை தவறும் பொழுது அந்த நடைமுறை மனத்தின் கோளாறு காரணமாக ஆழ்மனதிலே இருக்கிற வெவ்வேறு விதமான எண்ணங்கள் அவையெல்லாம் பீரிட்டு கொண்டு வெளியே வந்து, ஓ இந்த மனிதன் இப்படியும் நடப்பானா, இவன் சரியில்லையே என்று சொல்ல வைக்கும். ஆக மனம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால், மனம் அமைதியோடு இருக்க வேண்டுமென்றால்,
அந்த ஆழ்மனதனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆழ்மனதனுடைய தன்மையெல்லாம் ஒன்றுக்கொன்று அளவோடு இருக்க வேண்டும். நடைமுறை மனம் அந்த கட்டுப்படுத்துகின்ற மனதையும் இன்பத்தை தூக்கின்ற மனதையும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் நிம்மதியாக இருக்க முடியும். இதில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் மனிதன் அமைதி இல்லாமல் மனநிலை தவறி அவனுடைய நடுநிலையிலிருந்து தவறி அவன் தன்னையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்பத்துக்கு ஆளாக்குகின்ற ஒரு நிலையாகும். ஆக நாம் பெரும்பாலும் சொல்லிக்கொண்டு திரிவதெல்லாம் என் மனதை என்னையன்றி வேறு யார் அறிவார் என்பார்கள். நம்மளையே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் நம் மனதை புரிந்து கொண்டதாக நினைப்பதெல்லாம் நம்முடைய புறமனதின் தன்மைகளை வைத்துத்தான். ஆக அந்த அகமனம் அல்லது ஆழ்மனதின் தன்மைகள்தான் உண்மையிலேயே நம்மை மிக ஆழத்திலிருந்து நம்மளை கட்டுக்குள் வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும்.